குணமாகும்படி கல்வாரியில செய்த காரியத்தை போல் யாரும் பூமியில எதையும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த வித்தும் அழியும், ஒரே வித்து மாத்திரம் அழியாது. தேவனுடைய வார்த்தை சதா காலமும் பிதாவாகி தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படி தான் இப்படி பாவியா இருந்த என்ன அவருடைய ரத்தத்தை சிந்தி கழுகி தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் ராஜாவாக்கி வச்சிருக்கார். Praise God. Hallelujah. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். அதனால தான் நம்ம நல்லா இருக்கோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் ஆழ்வதும் என்கிறத தொடர்ந்து கேட்டு வரோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் ஆழ்வதும் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் ஆள முடியும், வாழாமல்லாம் ஆள முடியாது. கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. யார் கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியும்? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும். அதான் ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும் என்பதை வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் ஆழ்வதும் என்கிற காரியத்தை நம்ம ஏன் அறிகிறோம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த அறிகிற சத்தியம் உங்களை எல்லாம் விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறது. விடுதலை என்றால் ஏதோ பிசாசு பிடியிலிருந்து விடுதலை, ஒரு வியாதியிலிருந்து விடுதலை, அது மாத்திரம் இல்லை, அதுவும் விடுதலை தான். ஆனால் இங்கே நாம் பார்க்கிற விடுதலை என்பது அறியாத அல்லது சில காரியங்களில் தெரியாத இடங்களிலெல்லாம் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி விடுதலையோடு கூட அந்த புதிய ஆசீர்வாதங்களுக்குள் இதுவரையில் நடைபெறாத காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுதல், நல்ல குடும்ப வாழ்க்கை, வேலையில் ஒரு வெற்றி, வியாபாரத்தில் பிசினஸ்ல ஒரு வெற்றி, லைஃப்ல எல்லா இடத்துலையுமா ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு காரியத்தை இப்படிப்பட்ட சத்தியம் உங்களுக்கு தருகிறது. இப்படிப்பட்ட சத்தியம் உலகத்தில் கிடைக்கிறது இல்லை. உலகத்தில் கிடைக்கிறதெல்லாம் அறிவும் பணமும் மற்ற இயற்கை ரீதியான நல்ல காற்றும் எல்லாமே உலகத்தில் கிடைக்குது, சூரிய ஒளி கிடைக்குது. இதை தவிர உலகத்தில் பாவம் கிடைக்குது, கஷ்டமும் நஷ்டமும் கிடைக்குது. ஆனா கர்த்தரிடத்துல மாத்திரம் சத்தியம் கிடைக்கும். சத்தியம் உலகத்தில் கிடையாது. அதனால தேவன் சொல்றார் சத்தியத்தையும் அறிவீர்கள். அந்த அறிகிற சத்தியம் உங்கள் வாழ்க்கையில நல்ல வாழ்வுக்கு உங்களுக்கு உதவுகிறது. ஒரு புதுவிதமான ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் கடந்து போவீர்கள். இதுவரையிலும் வாழ்ந்தது போல இல்ல, இதுவரையிலும் பார்த்த வேலையை போல இல்ல, இதுவரையில பெற்றுக்கொண்ட பணத்தை போல இல்ல, இதுவரையில இருந்த இல்லற வாழ்வை போல இல்ல. இந்த புதுவிதமான ஒவ்வொரு காலகட்டத்திற்குள்ளும் கர்த்தர் கொண்டு போகிறார். அதுதான் தேவனுடைய நடத்தலினுடைய அற்புதம். ஒவ்வொரு விதவிதமான நடத்தலுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அதை அறிவதற்கு தான் சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அறிய 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 நம்முடைய ஆனந்தமான வாழ்க்கையில நாம் பெருகுகிறோம். அதுதான் அறிகிறது ரொம்ப முக்கியம். தேவன் நமக்காக செய்தவைகள் யாவை? கிறிஸ்துவுக்குள் வாழ்றது, அதுல ஆள்றது, அதுல தேவன் நமக்காக செய்தவைகள் யாவை என்கிறத மறுபடியும் நம்ம தியானிச்சு வர்றோம், பார்த்து வரோம். தெரிந்த ஒன்றையும் மறுபடியும் நாம் நினைவுபடுத்துகிறோம். ஏன்னா அது ரொம்ப நல்லது. இதுவரையில் நான் நடத்தின அந்த ஜெயத்தை எடுக்கல, அந்த புதுவிதமான மாற்றத்தை என் வாழ்க்கையில கொண்டு வரல, நல்ல வேலையிலும் வியாபாரத்திலையும் என் குடும்ப வாழ்க்கையிலும் அல்லது கர்த்தரின் அழைத்த ஊழியத்திலையும் நான் நன்றாய் இல்லை. ஆனால் இன்னுமேல் அப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் அறிய வேண்டும், நடக்க வேண்டும், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்குள் இருக்கிறது. அதை நினைவுபடுத்த தான் கர்த்தர் அவருடைய விருப்பமாகி அவருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய விருப்பம். இதுல கடந்த வாரத்தில் நம்ம கவனித்தோம், நம்மிடத்தில் தேவன் மிகுதியாய் அன்பு கூர்ந்தார் என்கிறதை நாம் பார்த்தோம். ஏதோ சாதாரண விதமா இல்ல, மிகுதியாய் அன்பு கூர்ந்தார். அந்த மிகுதியான அன்பினுடைய காரியத்தை நாம் சற்று கவனித்தோம். பின்பும் நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை முற்றிலுமாய் பாவத்தில் இருந்து மீட்டு விட்டார் என்பதை நாம் பார்த்தோம். இயேசுவின் இரத்தத்தினாலே அப்படி செய்தார் என்று நாம் பார்த்தோம். இயேசுவின் இரத்தம் நமக்காய் கிரயமாக்கப்பட்டது. பாவத்தை கழுகினது மாத்திரமல்ல, பாவம் நம்மை ஆளாதபடி பிசாசினுடைய ஆளுகையிலிருந்தே நம்ம விடுதலையாக்கிட்டார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பாவம் நம்மை ஆளாதபடி, பாவத்தை தொடச்சிட்டா மாத்திரம் போதாது, பாவத்தை கழுகுனா மாத்திரம் போதாது, இதுவரையில பாவியாகி இருந்த பாவத்தை கழுகுனா மாத்திரம் போதாது, அதுக்கு பிறகும் பிசாசு உங்களை ஆளக்கூடாது.
அதையும் அவர் செய்தார் என்கிறத நினைவுபடுத்தணும். பாவத்தினுடைய வல்லமை நொறுக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த அறிகிற சத்தியம் உங்களை விடுதலையான ஒரு வாழ்க்கைக்குள்ள, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்தி செல்ல முடியும். பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பாவம் எவ்வளவு உலகத்தில் பெருகி இருந்தாலும் அதை மேற்கொள்ளும் வல்லமை அவனுக்குள் இருக்கிறது. பாவத்தை நாசமாக்குகிற மாபெரும் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கினார் என்றால் ஏற்கனவே பண்ண தப்ப மாத்திரம் அல்ல, பாவி என்கிற நிலையே அவர் மாற்றி புதிய சிருஷ்டியாய் மாற்றி அதற்கு பின்பு பாவமே செய்யாத ஒரு நபராய் வாழ இயலக்கூடிய வல்லமை ஒவ்வொருவனுக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற உண்மையை சத்தியத்தை அறிஞ்சுக்கணும். இல்ல இந்த பாவ உலகத்தெல்லாம் வாழ்றேன், நானும் ஒரு மனுஷன் தானே அப்படிங்கிறது பேச்சுக்கே சத்தியத்துக்கும் இடம் இல்லை. உலகத்தில் வேணா யாரும் சொல்லலாம், உலகத்தில் உலக பிரகாரமாய் வாழ்கிறவர்கள் அப்படி பேசலாம், நானும் ஒரு மனுஷன் தானே. நீங்கள் ஒரு மனுஷன் தானே அல்ல, நீங்கள் வேறு சிருஷ்டி, புது சிருஷ்டி. தேவன் உங்களை அவருடைய சாயலாய் உங்களை ஜனிப்பித்திருக்கிறார். அந்த சாயல் மாத்திரம் அல்ல, அதோடு கூட தேவனுடைய வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவத்திலிருந்து மீட்டார், இந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறதுல இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய இரத்தத்தினாலே பிசாசுனுடைய ஆளுகையிலிருந்து உங்களை மீட்டு விட்டார் என்கிறத நம்ம பார்த்தோம். 1 பேதுருல அவர் இரத்தத்தை கிரயமாக்கினார் அப்படின்னு பார்த்தோம். அதை கிரயமாக்கி உங்களை அந்த பாவத்தினுடைய பிசாசுடைய ஆளுகையிலிருந்து உங்களை மீட்டு எடுத்து விட்டார். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் என்கிறத அறிந்து கொள்ளணும். இனிமேல் செலுத்த வேண்டியது ஒன்றுமே இல்லை. உங்களை மீட்பதற்கு தேவன் கிரயம் செலுத்த வேண்டிய ஒன்றுமே இல்லை. உங்களை மீட்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக, மனிதரை மீட்கும்படியாக தேவன் கிரயம் செலுத்த வேண்டிய எல்லா கிரயத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எதையாவது செய்து இனிமேல் ஒரு புதிய வாழ்வுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். பாவத்திலிருந்து இன்றைக்கு நாம கவனிக்க இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டார். இதையும் நான் மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சாபம் என்கிறது நிறைய பேர் அது கூடவே வாழ்றாங்க. மறுபடி பிறந்தவர்கள் கூட நிறைய பேர் வாழ்றாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் வாழ்கிறார்கள். உலகம் சாபத்திற்குள் வாழ்கிறது, உண்மைதான். ஏன்னா உலகம் பிசாசுக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் கிறிஸ்தவர் உள்ள சாபம் ஆள்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனா சாபத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் மீட்கப்பட்டவர்கள் என்கிற உண்மையை, சத்தியத்தை அறிந்து கொள்கிற பொழுது அந்த சத்தியம் இப்படிப்பட்ட ஒரு சாப வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறது என்பதை நாம் காணலாம். நிறைய ரட்சிக்கப்பட்ட வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை போல வாழ்ற நிறைய ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேதாக உண்மைகள் தெரியாது. அவர்கள் கற்றுக்கொண்டவைகள் தான் அவர்களுக்கு தெரியும். நீங்கள் அறிந்து கொண்டது தான் நிறைய பேருக்கு தெரியும். எவ்வளவு நம்ம தெரியுமோ அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஓடுறோம். வேதம் சொல்லுகிறது, தேறினவன் எவனும் தன்னுடைய குருவை போல் இருப்பான். தேரணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அறிய அறிய ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும். அதனால சத்தியத்தையும் அறிவீர்கள் என்கிறத கவனிக்கிறோம். சரி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து நம்மை மீட்டார் என்று கலாத்தியர் 3:13 நன்றாகவே நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அதுல இன்னொரு வெளிச்சம் அதுல இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா அப்படின்னு இல்லாம எல்லாவற்றையுமே நல்லா அதுல கரைச்சு குடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள, உங்களுடைய இருதயத்துக்குள்ள எல்லாம் அது 2 கலந்து இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நமக்காக சொல்லுங்க, எனக்காக சாபமானார். ஏன் சாபமானாரு? ஒவ்வொரு கிறிஸ்தவன், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து நம்மை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் வரக்கூடியதே முதலான விஷயமே தரித்திரம். சாபத்தில் வரக்கூடியது பாவத்திலிருந்து ஏற்கனவே மீட்டார். முதல்ல நாம் பார்க்கிறோம், சாபம் அதுல வரக்கூடியது தரித்திரம். தரித்திரம் என்கிறது பொருளாதார தரித்திரத்தை கூட சொல்றேன். நிறைய பேர் ஆவிக்குரிய தரித்திரம்னு சொல்லிடுவாங்க. ஆவிக்குரிய தரித்திரம்னா என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய தரித்திரம் ஆண்டவர் இல்லாம வாழ்றது, பணம் இல்லாம வாழ்றது, இதுவும் ஆவிக்குரிய தரித்திரம் தான். எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கை தான். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நம்ம வாழ்றதே சரீர பிரகாரம் வாழ்க்கை அப்படின்னு 2 பிரிக்க முடியாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையும் இருக்கு. சரி, அப்படி நினைச்சா அப்படி பதில் சொல்றேன். சரீர பிரகாரம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி நான் பதில் சொல்ல விரும்புகிறேன்.
பொருளாதார நஷ்டம், பொருளாதார தரித்திரத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். இது ஒரு நியாயப்பிரமாணத்தின் சாபம். கஷ்டப்படுறது நியாயப்பிரமாணத்தின் சாபம். கஷ்டப்படுறது சாபம் என்கிறத நல்லா அறிஞ்சுக்கிடணும். கையில பணம் இல்லாதது ஒரு சாபம், செலவுக்கு பணம் இல்லாதது சாபம், வேலையில விருத்தி இல்லாத சாபம், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத சாபம், நல்ல வீடு வாழ்க்கை வசதியோட நான் வாழ முடியவில்லை அப்படிங்கிறது சாபம். ரொம்ப நல்லது அப்படின்லாம் நான் சொல்லல, பைபிளும் நல்லதுன்னு சொல்லல. இந்த உண்மையை எல்லாருக்குமே தெரியும், உலகத்தானுக்கு தெரியும். பணம் இருந்தாதான் நல்லதுன்னு தெரியுது. இதுல நிறைய வெளிச்சம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் சாபமே அதுதான். இயேசு இல்லை அப்படின்னா ஒரு ஆளுக்கு கஷ்டம். இயேசு வந்தாருன்னா அவனுடைய வாழ்க்கையில தரித்திரம் நீங்குது அப்படிங்கிறத முதலாவது புரிஞ்சுக்கணும். இந்த சத்தியம் உலகத்துல கிடைக்கிறது இல்லை. உலகத்துல வேலை கிடைக்கும், உலகத்துல வியாபாரம் கிடைக்கும், உலகத்துல பணம் கிடைக்கும், உலகத்துல வேற என்னெல்லாம் கிடைக்குது முதல்ல சொல்லிட்டேன். ஆனா இங்க என்ன கிடைக்குதுன்னா சத்தியம் கிடைக்கும். வேதத்துல அந்த சத்தியத்தை அறியும் போது உலகத்துல இருக்கிற சிறந்ததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சிறந்த வேலை கிடைக்கும், சிறந்த வியாபாரம் கிடைக்கும், சிறந்த பொருளாதார வசதி கிடைக்கும், சிறந்த கார் கிடைக்கும், சிறந்த வீடு கிடைக்கும், சிறந்த குடும்ப வாழ்க்கை கிடைக்கும், சிறந்த மனைவி கிடைப்பாள், சிறந்த கணவன் கிடைப்பான், எல்லாமே சிறந்தது கிடைக்கும். The best you will receive. அதனாலதான் சத்தியத்தை அறியணும். ஏதாவது கிடைச்சா போதும், வேலையே பார்த்துட்டு போறேங்க, வியாபாரத்தை பார்த்துட்டு போறேங்க, சத்தியத்தை கொஞ்சம் தூர வச்சுக்கிட்டோம்னா ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அது சாப நிறைந்ததா இருக்கு. அதனாலதான் நம்ம டிசைட் பண்றோம், முடிவெடுக்கிறோம், எதை முதலாவது செய்ய, எது முதல்ல நான் தெரிஞ்சுக்கிடணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த இப்ப என்ன தெரிய போறோம்? சத்தியத்தையும் அறிவீர்கள். வேலை பாருங்க, வியாபாரம் பாருங்க, திருமண வாழ்க்கையை வாழுங்க. ஆனா எங்க இதுல எப்படி வாழணும் அப்படின்னா சத்தியத்தை அறிந்த பிரகாரமாய் வாழ வேண்டும். சத்தியத்தில் இருக்கிற உண்மையின் அடிப்படையில் வாழ வேண்டும். அதுல இருக்கிற பிரகாசத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கையோ அல்லது வேலையோ வியாபாரமோ வார்த்தையினுடைய அடிப்படையில் எவைகள் உங்களுக்கு புரிந்திருக்கிறது, எவ்வளவு உங்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கு, எந்த சத்தியத்தின்படி அறிந்திருக்கிறீர்கள். இது அசாதாரணமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தரக்கூடிய மாபெரும் தேவனுடைய திட்டம் இந்த சத்தியத்தில் இருக்கு. அதை முதலாவது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் வேலையை கர்த்தர் விரும்புறார். நீங்க நல்ல வேலை பார்க்க கர்த்தருக்கு விருப்பம். வேலையை விட்டு கர்த்தர்கிட்ட வாங்க அப்படின்லாம் நான் சொல்லல. கர்த்தர் ஊழியம் செய்யணும் வேலையெல்லாம் விட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு நான் சொல்லல. வேலையை விட்டு வந்தாலும் ஊழியம் அதை விடையும் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிறதும் கர்த்தருக்கு தெரியும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுவோம், சத்தியத்தையும் அறியணும். தரித்திரம் ஒரு சாபம், பணம் இல்லாத ஒரு சாபம் என்கிறத ஒவ்வொரு மக்களும் அறிஞ்சிருக்கணும். கஷ்டப்படுறது நல்லது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பெரிய பிரசங்கம் அவசியம்லாம் கிடையாது. இது சாபம். இந்த சாபத்தை கர்த்தர் ஏற்கனவே நீக்கிவிட்டார் என்பதை அறியறதும் அது உண்மையான முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் தங்களுடைய தேவைகளை நிறைவின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்கிறது தேவனுடைய விருப்பம். சாபத்தில் நிறைய பார்க்கிறோம். தரித்திரம், வியாதி, ஆவிக்குரிய மரணம் என்கிற 3 காரியங்களை பார்க்கிற பொழுது தரித்திரத்தை நம்ம முதலாவது கவனிச்சுட்டு வரோம். உபாகமம் 28வது அதிகாரத்தில் தரித்திரம் ஒரு சாபம் என்கிறத கவனிக்கிறோம். 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம் என்கிற வசனங்களை உபாகமத்தில் நாம் கவனிக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 15 அதில் சொல்லப்பட்டிருக்கிறதே நான் படிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியையும் கட்டளையின்படியையும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்துல முதல்ல லிஸ்ட்ல வர்றது பாருங்க. நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடையும் மாப்பேசுகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். முதல்ல பண்றதே தரித்திரத்தை தான் ஒருத்தர் பேசுறார். கையிட்டு செய்கிற வேலை, கூட வியாபாரம், மாப்பேசுகிற தொட்டி, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். வேலையெல்லாம் இருக்குது, வியாபாரம்லாம் இருக்குது, எல்லாத்துலயும் ஒரு நிறைவே இருக்காது. பணம் வருது, ஓடுது, போகுது. கருத்து சொல்ற அதெல்லாம் இருக்குது உண்மைதான்பா.
வேலையெல்லாம் இருக்கிறது உண்மைதான், பொருளாதாரம்லாம் சம்பாத்தியம் பண்றது உண்மைதான், பணமெல்லாம் வருது போகுது, நிறைவில்லையே. அப்படின்னா என்ன? பணம் இருக்கிற மாதிரி தெரியுது, பணம் வந்து போற மாதிரி தெரியுது, குடும்ப வாழ்க்கை நடக்கிற மாதிரி தெரியுது, எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா அது ஒரு சாபமா இருக்குதே. அதுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அந்த பணத்துல, அந்த வேலையில, அந்த வியாபாரத்துல, எல்லாத்துலயும். ஏன்னா அங்க இயேசு இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த நபர் என்ன செய்வான்னா, இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிஞ்சிட்டு இந்த சத்தியத்தை முதல்ல வைப்பான், வேலையும் வியாபாரத்தை மற்ற எல்லா காரியங்களும் ரெண்டாவது வைப்பான். மத்த எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின்படி முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலை, வட்டி, சட்டி, குட்டி எல்லாமே கூட கொடுக்கப்படும். நம்ம வேலை, வட்டி, வியாபாரம் எல்லாம் கர்த்தர் வேளா வேலைக்கு ஏதாவது தேவைப்பட்டாருன்னா கர்த்தரை பின்பற்றிக்கிடுவோம். ஏதாவது நஷ்டம் வந்தா கர்த்தர், கஷ்டம் வந்தா கர்த்தர், நஷ்டம் வந்தா கர்த்தர், எல்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தா நம்முடைய திறமை வேலை தான் தருது எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வந்துருது. கர்த்தர் அதை தான் அங்க வச்சிருக்கிறார். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்படி தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். 19வது வசனத்தை பாருங்க, உபாகம் 28:19. நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருக்கிறாய். சபிக்கப்பட்டிருப்பாய், போறதும் வருதலையும் வாழ்க்கையில ஏதோ நடக்குது, எல்லாம் நடக்குது, லைஃப் நடக்கல, எல்லாம் சாபம் இருக்குது அப்படிங்கிறார். 20 என்னை சரி 19 வரை தான் படிச்சோம். சோ இந்த சாபங்கள்லாம் தரித்திரத்துல, தரித்திரம் அப்படிங்கறத இந்த உபாகம் 28 லிஸ்ட் பண்ணிருக்கு. 30 இருந்து 33 படிக்கலாம். பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான், வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். வீடு கட்டுறன்னு சொல்லுவாரு, வீடு கட்டிடுன்றார், வாழ மாட்டேங்கிறார். அதான சாபம். என்ன அமைதியா இருக்கீங்க? வீடு கட்டுறது பெரியதாங்க, நானும் பார்க்கிறேன் நிறைய பேர் வீடு கட்டுறாங்க. நம்ம இங்க சொல்லல, பொதுவாவே வீடு கட்டி வைக்கிறாங்க, வாழ்க்கையில் பணம் செலவு பண்றாங்க, வாழ்க்கையெல்லாம் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கடைசியில் ரிட்டைர்மெண்ட் டைம்ல ஒரு வீட்டை கட்டி அங்க ஒரு வாழ்க்கையே இல்லை. அது வரலாம் அவரே அடிபிடி சண்டை வேலை இதெல்லாம் போட்டு எடுத்து கடைசியில் வீடு கட்டி வச்சிருக்க ஒரு வாழ்க்கையே அதுல இல்லை. ஏன்னா கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து அங்க சென்டர் இல்லை, அவர் நடுமத்தியம் இல்லை, ஒரு ஆளுடைய வாழ்க்கையில அவருக்கு முக்கியத்துவமே கொடுக்கப்படல. இவ்வளவு நாள் கொடுக்க முக்கியத்துவம் இல்லாம வேலைக்கும் வியாபாரத்துக்கும் உலகத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்ததுதான் முக்கியமா இருந்துச்சு. கர்த்தர் இரண்டாம் தரமா இருந்தார், முதல் தரமான காரியம் கர்த்தர் கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் எப்படி எல்லாமோ பண்ணி எடுத்து கடைசியில் ஒரு வீட்டெல்லாம் கட்டி பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் இங்க சொல்றாரு உபாகமத்துல, அங்க உள்ளுக்கு வாழ்க்கை இல்லை, அதுல வாழ மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நட்டுவாய், அர்த்தம் என்ன? வியாபாரத்தை பண்ணுவாய், பிசினஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறார். எதுல பிசினஸ் நீங்க பண்றீங்க, எப்படி பண்றீங்க? மைண்ட்ல அறிவு இருக்க, உலகத்துல அறிவு கிடைக்குது, ரொம்ப நல்லது அது. ஆனா அதுக்கு முதல்ல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா அந்த அறிவு உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்ல அது சாபமா இருக்குது. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். 31 உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாய் அடிக்கப்படும். நஷ்டம், வியாபார பிசினஸ் லாஸ். சம்பளம் வருது, கண்ணுக்கு தெரியாம போயிருது, லாஸ். நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாம இருப்போம். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும். விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். ஒரு சகோதரன் எனக்கு போன் பண்ணாரு, அவர் எஸ்எம்எஸ் வேற நிறைய ஊழியக்காரங்க அனுப்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கிறிஸ்தவ, ஒரு நண்பர். அவர் எழுதியிருந்தாரு, யாரோ ஒருத்தன் என் சம்பள பணத்தை, இல்ல ஒரு பியூன், என் ஆபீஸ் பியூன் என் சம்பளத்தை திருடிட்டான், நீங்க ஜெபம் பண்ணிக்காங்க. பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி திருடினான்? எங்க ஆபீஸ்ல அப்படிதான், எல்லாரும் நாங்க செக் கொடுத்து பைசா எடுத்துட்டு வரணும் பேங்க்ல கொடுத்து விட்டோம், அவன் திரும்ப வரவே இல்லை. 1 லட்சத்துக்கு மேல போயிட்டு பிரதர், எல்லாரும் சேர்ந்து பைசா எல்லாம் சேர்ந்து 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு அப்படியே ஓடிட்டான். கர்த்தர் சொல்றது கவனிங்க. நல்ல திறமை செஞ்சு 30 நாள் வேலை செஞ்சுட்டு சம்பளம் கையில வர்ற போது எவனாலும் திருடிட்டு ஓடினான்னா. சோ இதெல்லாம் சாபத்துல வர்றது.
32 உன் குமாரனும் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். ஹலோ, ரட்சிக்கப்படுறவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கிறது, ரட்சிக்கப்படுறவனை திருமணம் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா எல்லாம் வளர்த்து பிள்ளைகளை வளர்த்து யாரோ ஒருத்தருக்கு திருமணமாகி போறது, யாரையோ ஒருத்தர் திருமணம் பண்ணி வாழ்றது, அதுதாங்க சொல்லுது. நல்ல படிங்க உபாகமத்தெல்லாம், வசனங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களே, இதயத்தில் பதித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களே, ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணம் பண்ணி கொடுக்கிறத நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் நம்ம பைபிள் படி நம்ம பார்க்கலாம். உன் குமாரன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போம், உன் கையில் பலன் இல்லாது இருக்கும். Praise God, hallelujah, hallelujah. முதல்ல சாபம் நீங்க நினைக்கணும். அந்நியருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறது இட்ஸ் நாட் குட். கர்த்தர் நல்லன்னு சொல்லவே இல்லை. அந்நியர்னா யாரு? ரட்சிக்கப்படாதவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சரி, 33. இப்போ அதை நான் பொருளாதார தரித்திரத்தை கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால இதை நான் விட்டுறேன். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலன்களையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போதும், ஐயா இருந்து உழைப்பாரு, ஊரெல்லாம் சாப்பிடும், இவருக்குன்னா ஒரு இதே இருக்காது. என்னதான் நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தல 38 இருந்து பாருங்க. மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். ஒலிவ மரங்கள் எல்லைகளில் இருக்கும், ஆனாலும் அதில் எண்ணெயை நீ பூசிக் கொள்வதில்லை. உன் ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போம். நீ குமாரர்களையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோட கூட இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். அப்படிலாம் பைபிள் சொல்லுது. 42 உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் வீட்டில் பட்சித்து போடும். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மென்மேலும் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாய் இருப்பான், நீ வாளாய் இருப்பாய். கடன் வாங்கிட்டே அலைகிறது குறித்து பைபிள் சொல்லுது. அப்படின்னா அதெல்லாம் சாபம். கடன் வாங்கிட்டே அலைகிறது ஒரு சாபம். கடன்ல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. சரி, 47 சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட வர்றது கிடையாது, இப்படிப்பட்ட வரமாட்டாங்க. என்ன தரித்திரம், சாபம், ஞாபகமானது சாபம். நல்லா இருக்கும்போது அங்க இங்க சொந்தக்காரங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் திருமணம் நாள், ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை துணி எடுக்கிறது, எல்லாம் அங்க ஃபிக்ஸ்டு. சண்டேக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. காடு கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம வச்சிருக்கிறது பூரா இன்னொருத்தனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். சிம்பிளான ஒரு அது அன்னைக்கே நீங்க போகுதான்னு எனக்கு தெரியாது, ப்ராப்ளம் அங்க கிடையாது. அது சாபம்னா எப்படின்னா, அன்னைக்கு உள்ளதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு போயிட்டா இன்னொரு நாள் நம்ம சமாதானம் பண்ணிக்கிடலாம். சாபம்ங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள நாள் ஊரா உயிரெல்லாம் கொடுத்து பிள்ளைய வளர்த்திருப்போம், 15 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம். அதுக்கு பிறகு நம்ம முகத்துல காலை தூக்கி எத்திட்டு நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லும் போதுதான் தெரியும், அப்பதான் உயிரே புடுங்கினது போல இருக்கு. இல்ல உங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் பிராக்டிக்கல் அனுபவங்கள் உங்களுக்கு இல்ல, அதுவரையில் ரொம்ப நல்லது. உள்ள நாள் பூரா சம்பாத்தியம் பண்ணி 58 வருஷம் 58வது வருஷத்துல ரிட்டையர்மெண்ட். அவ்வளவு பொருளாதார சம்பாத்தியம் பண்ணி ஒரு இடத்துல சேர்த்து வச்சு நகைகள்லாம் வச்சு ஒரு நாள் ஒரே நாள்ல அவ்வளத்தையும் சேர்த்து ஒரே அடிச்சு கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான்னு வைங்க. அது எப்படி பிரதர்? அந்த 58 வருஷத்துல ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிட்டு ஒழுங்கா கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் தேடி உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்கிற ஆளுகளுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். எடையே வெடிவால் மாதிரி இருந்து ஏதாவது மன்ற ஆட்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்போது புரியுது,
இதுதான் வாங்கி கட்டுறாங்க அப்படின்ட்டு. முதல்ல புரிஞ்சுக்கிடுவோம், சாபம் ஏன் வருது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காத பட்சத்துல அவரே சொல்லிட்டாரு, என் வசனத்துக்கு கீழ்ப்படியாத பட்சத்துல இந்த சாபமெல்லாம் உண்மையில வந்து பலிக்கும்ட்டு எல்லாம் சொன்னார். ஆனா உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட சாபம் உங்களை ஆளாதபடிக்கு இந்த சாபத்தை எல்லாம் அவர் கொண்டு போய் கல்வாரியில் எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியம் உங்களை ஆளணும். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோம், கிறிஸ்துவுக்குள் நல்ல வாழணும், வெற்றிகரமாய் வாழணும், லாபம் ஈட்டுகிற ஒரு வாழ்வு, செழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இப்படிப்பட்ட சத்தியத்துல என்னுடைய எண்ணங்கள் பதிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சத்தியத்துல உண்மைகள்ல என்னுடைய எண்ணங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், ஊன்ற வேண்டும். இப்படிப்பட்ட சத்தியத்துல என்னுடைய எண்ணங்கள் வேரூன்றி கிளைவிட்டு வளர வேண்டும். இப்படிப்பட்ட சத்தியத்தை நான் விசுவாசிக்க வேண்டும், இப்படிப்பட்ட சத்தியத்தை நான் அறிக்கை பண்ண வேண்டும், இப்படிப்பட்ட சத்தியத்தில் நான் நடக்க வேண்டும். அதுதான் கேட்கிறோம். சரி, 47 இருந்து 51 வரை பார்க்கிற பொழுது 48 படிக்கலாம். சகலமும் குறைவுபட்டு, எல்லா விஷயங்களையும் குறைவு, பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து திருமட்டும் இருப்பு நுகத்தடி உன் கழுத்தில் மேல் போடுவார்கள். எல்லா விஷயத்திலையும் குறைவு. உணவை குறித்து சொல்லியிருக்கு, தாகம், நிர்வாணம், வஸ்திரத்தை குறித்து சொல்லியிருக்கு, உடுதுணிமணிக்கு கஷ்டம், சாப்பாடு கஷ்டம், வயிற்ற பிடிச்சு நாங்க வாழ்றோங்க, வயிற்ற பிடிச்சு பிறகு பணம் சேர்க்கிறேன். இப்படி எல்லாம் பேசுற ஆட்கள்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் வாழுங்கன்னு அர்த்தம். சாப்பிடுறதுக்கு, தங்குறதுக்கு, உடுத்துறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாத நிலை தான் ஆசீர்வாதத்தின் நிலை. இதெல்லாம் உங்களுக்குள்ள நல்ல தெளிய வரணும். வியாதிகள் இருக்கிறது கிறிஸ்துவ நிறைவேற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ கல்வாரியில் அனுப்பி வியாதியில இருந்தாலும் நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார். ஆனா எத்தனை பேர் வியாதியில வாழ்றாங்க பாருங்க. ஏன்னா சத்தியத்தின் உண்மை அவ்வளவு தூரம் ஆளல அவங்கள. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள நீங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு முதலாவது தேவன் உங்களுக்கு எவைகளை செய்திருக்கிறார் என்பதை அறிஞ்சுக்கோங்க. அந்த சத்தியத்துல உங்களுடைய வாழ்க்கையை பதிங்க, மறுபடியும் தியானிங்க, விசுவாசிங்க, பேசுங்க. அது உங்களை ஆளட்டும், அந்த சத்தியம் உங்களை ஆளட்டும். சத்தியத்துக்கு உள்ளுக இருங்க, கிறிஸ்து உங்களுக்கு உள்ளுக இருக்கட்டும். கிறிஸ்து உள்ளுக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு அறிங்க. அது அறிய அறிய புரிய 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 இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களை மேலோங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க பேச பேச உங்களுடைய கிரியைகளும் அதே போல மாறிடும். கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு, வெற்றி ஆக்கி இருக்கிறாரு, இது ஒரு சாபம், சாபத்திலிருந்து விடுதலை ஆகிருக்கிறேன், அப்படி எண்ணங்கள்லாம் பேச்சுக்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பிச்சிடும், நடவடிக்கைகள்லாம் மாறிடும். அப்பொழுது நீங்க ஆசீர்வாதம் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தான் இதெல்லாம் பிரசங்கம் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. 48 சகலம் குறைபட்டு பட்னியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து திருமட்டும் இருப்பு நுகத்தடி உன் கழுத்தில் மேல் போடுவார்கள். 49 கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகமுள்ளதும் உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையானந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீருமட்டும் உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளில் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தின் சாபத்துல ஆடு மாடு, நம்முடைய கையிட்டு செய்கிற வேலையினுடைய பொருளாதார ஆசீர்வாதம், பிசினஸ், குடும்ப வாழ்க்கை எல்லாமே அந்த தரித்திரத்துல வர சொல்லப்பட்டிருக்கிறது கவனிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த தரித்திரத்துல இருந்து கலாத்தியர் 3:13 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபமாகி இப்படிப்பட்ட சாபத்தெல்லாம் நான் அனுபவிக்க கூடாதபடி இயேசுவே இந்த சாபத்தை, நம்முடைய தண்டனையை, நான் பாவியாய் இருந்ததுனால இந்த தரித்திரத்தை நாம் அனுபவித்தோம். பிசாசின் ஆளுகையில் இருந்ததுனால இந்த தரித்திரமாகிய இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நாம் அனுபவித்தோம். இவ்வளவு சாபத்தையும் கல்வாரில் எடுத்துட்டு போயிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் நீங்களாக்கி மீட்டு விட்டார் என்கிற அந்த சத்தியத்தை நம்ம இருதயத்தில் தங்க வச்சிருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9881223970.